அஸ்ஸலாமு அலைக்கும். உம்ரா செய்வது எப்படிங்கிறத பார்ப்போம். துபாயிலிருந்து நாங்கள் உம்ரா பயணம் கிளம்புறோம் இன்ஷா அல்லாஹ். நாங்கள் போனது பஸ்ஸு ட்ராவல் தான். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய பயணம் நல்லா சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அமைஞ்சிச்சு. துபாய் மாதிரியே இல்லை சவுதியுடைய நிறைய விஷயங்கள் நல்லா பாலைவனமாகவும் மலைகள் பிரதேசமாகவும் இருந்துச்சு. நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. துபாயில் உள்ள இதை விட சவுதியோட நல்ல கிளைமேட்டு நல்லா இதாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நாள் ட்ராவல் எங்களுக்கு. முதல் நாள் ஃபஜ்ரில் கிளம்பி மறுநாள் அசருக்கு தான் போனோம். நல்லபடியாக இருந்துச்சு எங்களுக்கு பயணமும். லஞ்சுக்கு இடையில நிறுத்திக்கிட்டாங்க. துபாய் பார்ட்ரை கடந்து தான் சவுதி பார்டரில் தான் நாங்கள் சாப்பிடவே ஆரம்பித்தோம். மத்தியானம் லஞ்சு ஆரம்பித்தோம். அங்கே சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு முடிச்சுட்டு அங்கே பள்ளியில் தொழுதுட்டு அப்படியே எங்களுடைய பயணமும் தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே நிறைய பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் அதிகமாக இருந்துச்சு. காபத்துல்லா பார்க்க போகிறோம், உம்ரா செய்ய போகிறோங்கிற ஆர்வமும் ஆசையும் அதிகமாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட்டாக இருந்தால் கூட நம்ம இஹ்ராம்லாம் கட்டிட்டு ரெடியாகி போகணும். நம்ம பஸ்ஸுங்கும்போது போகிற இடத்துலையே நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துலையே தாயிபில் எங்கே நமக்கு இடம் அமைதோ அந்த இடத்துல நம்ம இஹ்ராம் கட்டிக்கலான்னு நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பார்க்கக்கூடிய இடங்களும் பள்ளிவாசல்களும் பார்க்கும்போது நல்லா அழகாக இருந்தது. இடையில ஸ்டாப் பண்ணி அந்த பள்ளியில் அந்த டயத்துக்கு நாங்கள் தொழுதுக்கிட்டு அதெல்லாம் நல்லா அதோடைய டயத்தை நாங்கள் நல்லாவே நாங்கள் டைம் பாஸ் பண்ணோம். அல்ஹம்துலில்லாஹ் தாயிபில் தான் நாங்கள் இஹ்ராம் கட்டினோம். அங்கே தாயிபில் போயிட்டு இஹ்ராம் கட்டிட்டு அங்கே எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ்ன்னு கிளம்பிட்டோம். மக்காவுடைய பார்டர் வந்த உடனே பாலைவனத்தையும் நல்லா மலை பிரதேசத்தையும் பார்க்கும்போது நபிமார்கள்லாம் எப்படி வாழ்ந்துக்கிறாங்க இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய நாங்கள் பார்க்குற இடத்துலையே தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ போராடி நமக்கு அந்த மார்க்கம் கிடச்சிருக்கு. மக்கா பார்ட்ரு உள்ளே வந்துட்டோம். காபத்துல்லா சந்திக்க போகிறோம், நம்ம உம்ரா செய்ய போகிறோங்கிற ஆசையும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. நீங்களும் உம்ரா செய்யணும்னு நினச்சிங்கன்னா துபாயில் இருந்தீங்கன்னா பஸ்ஸு ட்ராவல் பண்ணுங்கள். அதுவே நல்லா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு போகிறதுக்குமே நல்லா ஹாப்பியாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நாங்கள் தாயிப் வந்துட்டோம். இங்கேருந்து நாங்கள் இஹ்ராம் கட்டிட்டு தொழுதுட்டு இங்கேயே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் மக்காவுக்கு கிளம்புறோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய பயணமும் நல்லா சிறப்பாக அல்ஹம்துலில்லாஹ்ன்னு அமைஞ்சிச்சு. இப்போ மக்காவுடைய பார்ட்ரு வந்துருச்சு. அங்கேருந்து கிளம்பிட்டு நாங்கள் எடுத்த உடனே அங்கே போயிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போன உடனே தவாப் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். தவாப்லேயே அல்ஹம்துலில்லாஹ் தவாப் முடிச்சுட்டு தொழுதுட்டு சஃபா மர்வா மலையை நாங்கள் தொங்கோட்ட ஓடிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டோம். உம்ரா முடிஞ்சு. உம்ரா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் அது செய்கிறது தான் நமக்கு சிறப்பு. முடிஞ்ச அளவு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.